பிறப்பதற்கு முன் நாங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது ஒரு விதையை எடுத்துக்குங்க. அது பார்ப்பதற்கு ஒரு சிறிய விதை போல் தான் இருக்கும். ஆனால் அதனுள் ஒரு பெரிய மரம் மறைந்துள்ளது. அதில் ஆயிரக்கணக்கான கிளைகள், லட்சக்கணக்கான இலைகள், எண்ணற்ற பூக்கள், பழங்கள், மீண்டும் கோடிக்கணக்கான விதைகள், இப்படி இது அனைத்தும் அந்த விதையில் மறைந்திருக்கிறது. ஆனால் மரம் வெளியில் தெரியவில்லை. ஆனால் இந்த முழு சாத்தியமும் அதற்குள் இருக்கிறது. அதே மாதிரி தான் நீங்களும். நீங்கள் பிறப்பதற்கு முன் உங்களுக்கு பெயர் இல்லை, குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை, இந்த உலக அடையாளங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் இல்லாமல் இல்லை, நீங்கள் இருந்தீர்கள். பிறப்பதற்கு முன் நீங்கள் இருந்தீர்கள். எங்கே இருந்தீங்க? காலம் தொடாத நிலையில், கர்மா செயல்படாத நிலையில், அம்மாவின் பேரருளில் இருந்தீங்க. அங்க உங்களுடைய நான் என்ற ஆணவம் இல்லை, உங்களுடைய எனது என்ற பற்று இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அங்கே இருந்தது தூய உணர்வு, தூய அமைதி, தூய அன்பு, தூய அருள். அந்த நிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஏனென்றால் வார்த்தை என்பது உலக எல்லைகளுக்குள் மட்டுமே. ஆனால் அந்த நிலை உலகத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது களிமண்ணில் பானைகள் செய்யலாம், விளக்குகள் செய்யலாம், சிலைகள் செய்யலாம். அதனுடைய வடிவங்கள் தான் வேறு வேறு. ஆனால் அதனுடைய அடிப்படை ஒன்று தான். அதே போன்று தான் நீங்களும் தனியாக உருவானவர்கள் இல்லை. அம்மாவின் பேரொருளிலிருந்து வெளிப்பட்ட ஒரு துளி வடிவம் கொண்டு இந்த உலகிற்கு வெளிப்பட்டது. அதைத்தான் பிறப்பு என்று சொல்வது. பிறப்பு என்றால் புதிய ஆரம்பம் அல்ல, அது மறந்து போன உண்மையின் தொடர்ச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது இந்த உலகம் உங்களுக்கு பெயரை கொடுத்தது, ஜாதியை கொடுத்தது, மதத்தை கொடுத்தது, கல்வியை கொடுத்தது, தொழிலை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தது, உறவுகளை கொடுத்தது. அதேபோல் நீங்கள் யார் என்ற உண்மையை அதையும் மறக்கவும் செய்தது. அதனால தான் மனிதன் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கிறான். பணம், பதவி, புகழ், சொத்து, அங்கீகாரம் அப்படின்னு இது எல்லாத்தையும் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் உண்மையாக தேடுவது இதையல்ல. அவன் பிறப்பதற்கு முன் அனுபவித்த அந்த பேரமைதியை, அந்த பேரானந்தத்தை. அதனால்தான் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டேங்கிறான். என்ன புகழ் கிடைத்தாலும் அவன் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது உங்களுடைய உயிர் தேடுவது வெளிப்பொருட்களை அல்ல, தன்னுடைய மூலத்தை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் தூங்குறீங்க, தூங்கும் போது உங்களுக்கு உங்களுடைய பெயர் நினைவு இருக்கா? இல்லை. உங்களுடைய வயது நினைவு இருக்குதா? இல்லை. குடும்பம், உறவு, சொத்து, பணம், வேலை, இப்படி எதுவுமே நினைவுகள் இல்லை. உலகம் பற்றியது எதுவுமே அப்போ உங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாமே மறந்த நிலையில் இருந்தாலும் ஆனால் நீங்கள் இல்லாமல் இல்லை, நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள். அதனால தான் தூங்கி எழுந்த பிறகு நான் நல்லா தூங்குனேன் நைட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது தூக்கத்தில் உடல் ஓய்வு எடுக்கிறது, மனம் அமைதியாக இருக்கிறது.
எண்ணங்கள் நின்று விடுகிறது. ஆனால் உங்களுடைய உண்மையான இருப்பு அழிவதில்லை. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய உண்மையான இயல்பு உடலையும் மனதையும் கடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களுக்கு பொறாமை, ஆணவம், போட்டி, கோபம் எதுவுமே அங்கே இல்லை. அதனால தான் தூங்கி எந்திரிச்ச பிறகு மனம் அப்படியே ஒரு அமைதியாக லேசானது போல் இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிக்கும் அமைதிக்கும் ஞானத்தில் அனுபவிக்கும் அமைதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் அனுபவிக்கும் அமைதி அறியாமையில் அனுபவிப்பீங்க. ஞானத்தில் அனுபவிக்கும் அமைதி முழு விழிப்புணர்வில் நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த ஞானம்ங்கிற வீடியோக்கு அது தனியாகவே பேசுகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சந்தேகம் வரும், அதனால் இந்த தெளிவு கொடுக்குறேன். அதாவது தூக்கத்தில் உங்களுக்கு உங்களுடைய பெயரோ குடும்பமோ வேலையோ எதுவுமே தெரியல, ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுபோல்தான் நீங்கள் பிறப்பதற்கு முன்பு உடலாக இல்லாத போதே நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய இருப்பு அழிவதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, தியானம் செய்கிறீங்க, பக்தி பண்ணுறீங்க, மந்திரம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எதற்காக பண்ணுறீங்க? புதிய இறைவனை தேடுவதற்காகவா? இல்லை. நீங்கள் எதிலிருந்து வந்தீங்களோ அந்த மூலத்தை உணர்வதற்காக. ஆன்மீகம் என்பதே புதிய ஒன்றை பெறுவது அல்ல, ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும் உங்களுடைய மூலத்தை, அதாவது அந்த தெய்வீகத்தை உணர்வது தான். அதாவது மேகம் சூரியனை மறைக்கின்றது. அந்த மேகம் விலகும்போது சூரியன் தானாகவே அங்கு வெளிப்படும். அதுபோல்தான் உங்களுக்குள்ளேயும் ஆணவம், போட்டி, பொறாமை, கோபம் இதெல்லாம் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை மறைக்கின்றது. அந்த அறியாமை விலகும் போது தானாகவே அங்கு தெய்வீகம் வெளிப்படும். அப்போது நான் பிறப்பதற்கு முன் எங்கே இருந்தேன் அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி மாறி இறுதியில் நான் யார் என்ற கேள்வியாக மாறும். இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் அனுபவமாக கிடைக்கப்பெற்றால் அப்போது உங்களுக்கு பிறப்பை பற்றிய மர்மம் கரைந்துவிடும், இறப்பை பற்றிய பயம் கரைந்துவிடும். ஏனென்றால் அப்போது நீங்கள் உணரக்கூடியது, நான் எப்போதும் அம்மாவின் அருளிலிருந்து விலகியதில்லை, பிறப்பதற்கு முன்பும் அம்மாவின் அருளில்தான் இருந்தேன், இப்போது வாழும்போதும் அதே அம்மாவின் அருளில்தான், உடலை விட்ட பிறகும் அதே அம்மாவின் அருளில்தான். அதுவே ஆதிசக்தி, அதுவே பேரொளி, அதுவே பேரன்பு, அதுவே பேரமைதி, அதுவே பேரானந்தம் அப்படிங்கிறத உணர்வீங்க. ஆமாம், நீங்கள் பிறப்பதற்கு முன்பும் அம்மாவின் அருளில் தான் இருந்தீங்க, இப்போது வாழும்போதும் அம்மாவின் அருளில் தான் வாழ்கிறீங்க, நீங்கள் தூங்கும் போதும் அம்மாவின் அருளில் தான் தூங்குறீங்க, விழித்த பிறகு ஒவ்வொரு கணத்திலும் அம்மாவின் அருளில் தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் நடைபெறுகிறது. இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அம்மாவின் அருளில் ஒன்றிடும்போது பிறப்பும் இறப்பும் உங்களுக்கு ஒரு கனவு போல் தெரியும். அது நிரந்தரமானது அல்ல, அது ஒரு தற்காலிக அனுபவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் அம்மாவின் அருளை விட்டு எப்போதும் நீங்கள் விலகியதில்லை, இனிமேலும் அம்மாவை விட்டு விலக மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் அம்மாவின் அன்பின் துளி, அம்மாவின் சக்தியின் வெளிப்பாடு. என்னுள்ளே உருவாகி என்னுள்ளே நிலைத்து இறுதி என்னுள்ளே ஒன்றாகி விடுகிறீர்கள். அதனால் இந்த பயம், கவலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அம்மாவிடம் சரணாகதி அடைந்து அப்படியே தொடர்ந்து வாங்க. அம்மாவுடைய அன்பும் அருளும் உங்களை வழி நடத்தி பாதுகாக்கும்.